கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். என கருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவி செய்தார் அல்லது உதவியாக கை கொடுத்தார். அவர் தேவதூதர்களுக்கு உதவி செய்வதை காட்டிலும் மனிதர்களுக்கு உதவி செய்வதில் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவராக விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை சோதனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் இந்த வாழ்வின் ஓட்டிக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த வேளையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பலவிதமான சோதனைகளிலே பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பாடுகள், போராட்டங்களின் மத்தியில் கர்த்தர் உன் கரத்தை பற்றி பிடித்து உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ சோர்ந்து போன நாட்கள் போதும், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆரம்பி. இயேசுவே, எனக்கு விடுதலை தாருங்கப்பா, எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று சிலவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் கண்ணீரோடு கூட போராடி கொண்டிருக்கிறாயோ? உன் பிள்ளைகளை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து பலவிதமான கேள்விக்குறியின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த வேளையிலும் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சாய்த்து, இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய தகப்பன், என்னுடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு உதவி செய்த ஆண்டவர் இல்லையா? எனக்கு உதவி செய்யுங்க. கேட்டு பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்கிற நாள். உன் சோர்வுகளை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடு. போராடி கொண்டிருக்கிறாயோ? எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வழி தெரியலை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ? கர்த்தர் உனக்கு வழி கொடுப்பார். உனக்கு முன்பதாக சென்று கோணலான பாதைகளை செவையாக்குவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பயப்படாதே, கலங்காதே தெய்வ பிள்ளையே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். இன்றைய நாள் உனக்கு வெற்றியின் நாளாக இருக்கும். எந்த காரியம், எந்த சம்பவம் என் வாழ்வில் நடந்து என்னை தாழ்த்தி விடுமோ என்று சொல்லி நினைக்கிறாயோ, அந்த காரியத்தில் கர்த்தர் இன்று உனக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறார். இன்று நீ ஒரு வெற்றியை பெறுகிறாய். இதோ உன்னுடைய கரத்தை இயேசுவின் கரத்தோடு கூட இணைந்து அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் உதவி செய்கிற கர்த்தர், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற என் தெய்வம், இந்த நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள், எங்களுக்கு உதவி வேண்டும் ஆண்டவரே. பலன் இல்லாமல் போய்விட்டோம் ஆண்டவரே, கஷ்டப்படுகிறோம். பலவிதமான துன்பங்கள், பலவிதமான காரியங்கள் என்று சொல்லுமே நோக்கி கூப்பிடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரம் நீட்டப்படுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். தூக்கியிடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.